எல்லாரும் எதிர்பார்த்துட்ருப்பீங்க பையனுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. பையனுக்கு முகம் ஃபுல்லாக இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு. ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது. கண், நெத்தி, மூக்குன்னு எல்லாமே வீங்கிருச்சு. இதனால் ரொம்ப சிவியராக பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம்லாம் பிளேட் மேக் பண்ணுறதுக்கு சிடி வாங்கி தர சொன்னாருன்னு சொன்னால, சிடி வாங்கி சாட்டர்டே நைட்டு கொடுத்துட்டேன். நேற்று பிளேட் செய்கிறதுக்காக அந்த சிடியை கொடுத்துட்டாங்க. மேலே இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக டேப்லெட் எல்லாம் கொடுத்துருக்காரு. ஆன்டிபயோட்டிக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா ஆப்ரேஷன் டைமில் அப்போ தான் அவன் உடம்பு ஏற்றுக்கும் அப்படின்னு சொன்னார். நேற்று அவனுக்கு ஃபாஸ்டிங்கில் எடுக்கக்கூடிய சுகர் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, இசிஜி, எக்கோ, செஸ்ட் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்தாச்சு. இன்னும் ஒரு 2 டெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னார். பிளாஸ்டிக் சர்ஜனோட அப்பாயின்மெண்ட் நாளைக்கு ஈவினிங் தான் கிடச்சிருக்கு. சாட்டர்டே நைட்டு நான் டேப்லெட் எல்லாம் போட்டு படுக்க வச்சுட்டேன். நைட்டு அன்டைமில் ரொம்ப ஹெவியாக ஃபீவர் இருந்தது. பேராசிட்டமல் போட்டு விட்டேன். காலையில் டாக்டரே ஃபோன் பண்ணார், எப்படி இருக்குது பையனுக்கு அப்படின்னு. வீக்கம் ஏதாவது குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டார். இல்லை டாக்டர், வீக்கம் அப்படியே தான் இருக்குது, ஃபீவரும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால் பேராசிட்டமல் மட்டும் அடிஷ்னலாக போட்டு விட்டேன் அப்படின்னு சொன்னேன். அந்த மாத்திரையோட வீக்கம் குறையலன்றதுனால நேற்று நைட்டு மறுபடியும் டாக்டர் வர சொன்னார். போனோம், செக் பண்ணி பார்த்தாரு. அந்த மெடிசன் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், இன்றைக்கி நைட்டில் இருந்து அவனுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்ன டாக்டர் அப்படின்னு கேட்டேன். பிளேட் செய்கிறதுக்காக சொல்லியாச்சுமா, பிளாஸ்டிக் சர்ஜனை டியூஸ்டே ஈவினிங் பார்த்துருங்க அப்படின்னு அட்ரஸ் கொடுத்துருக்காரு. இப்போவே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கிறதுக்கு மெடிசன் கொடுப்பாங்க. அவன் சும்மா தான் படுத்துருக்கணும். ஏன்னா பிளேட் ரெடியாகி வந்தால் தான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பேமெண்ட்டு ஆட் ஆகிட்டே இருக்கும். நம்ம அட்மிட் பண்ண போகிற ஹாஸ்பிட்டலில் இந்த டெஸ்டெல்லாம் எடுத்தோன்னா செலவு ஜாஸ்தியாகும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் வெளியில் ஒரு லேபில் எடுத்துருங்க அப்படின்னு நான் சொன்னேன். உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு செலவை குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு செலவை குறைச்சி தாம்மா பண்ணுறேன். இந்த வாரம் வியாழன் வெள்ளியில் ஆப்ரேஷன் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். நான் 4 ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி பண்ணுறேன். எந்த ஹாஸ்பிட்டலில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மியாகுதோ அந்த ஹாஸ்பிட்டலில் தான் பண்ண போகிறோம். குவாலிட்டி எதுவும் மாறாது. ஏன்னா அது என்னோட பொறுப்பு. நான் நல்லபடியாக முடிச்சு தரேன், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு நிறைய நம்பிக்கை கொடுத்துருக்காரு. பணத்தோட செலவை குறைக்கிறதுக்காக தான் அவர் நிறைய எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. இன்ஃபெக்ட் ஆனதுனால எதையுமே டிலே பண்ணலை, நம்ம உடனே தான் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னார். அதுக்காக தான் ஆன்டிபயோட்டிக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நேற்று எடுத்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் செஸ்ட்டுக்கு எடுத்த ரிப்போர்ட் நேற்றே கிடச்சிருச்சு. பிளட் டெஸ்ட்டு இன்றைக்கி தான் கிடைக்கும். அதை இன்றைக்கி வாங்கிட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டணும். இப்போ அவனுக்கு ஜுரமும் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக சிவியர் பெயின். டாக்டர் மெடிசன் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. செகண்ட் ஒப்பீனியன் 3 டாக்டர்கிட்ட நான் வாங்கியிருக்கேன். எல்லாருமே சொல்லிட்டாங்க இந்த ஆப்ரேஷன் இப்படி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு. டாக்டர் பேரை கேட்டுட்டு அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் தான் அப்படின்னு அவங்களுமே சொன்னாங்க. அதனால தான் இந்த டாக்டர்கிட்டயே நான் மூவ் பண்ணுறேன். ப்ராசஸ் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனி நான் டாக்டரை மாற்ற முடியாது. நல்லபடியாக அவன் ஆப்ரேஷன் முடியணும்னு மட்டும் ப்ரே பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே ஆட்டோவில் மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இல்லை, எனக்கு ரெஸ்ட்டு கிடைக்கல. அவனை பார்க்குறது, அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறது, அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுன்னு ஒரு நிமிஷம் கூட எனக்கு நேரமே இல்லை. எனக்கும் நேற்று காலையிலேருந்து ரொம்ப ஜுரமாக இருந்தது. நானும் பேராசிட்டமல் வேறு வழி இல்லாமல் போட்டுக்கிட்டேன். நான் நல்லா இருந்தால் தான் பையனை பார்த்துக்க முடியும் அப்படின்றதுனால. வீடு வேறு காலி பண்ண போகிறேன். டெம்போவுக்கு கால் பண்ணி பேசியிருக்கேன். 2 பேர் பொருள் எடுத்து வைக்கிறதுக்கு வருவாங்க. இன்றைக்கி ஆரம்பித்தோன்னா நாளைக்கு காலையிலேக்குள்ளே எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வெக்கேட் பண்ணிடணும். அப்போ தான் அடுத்து வர 2 நாளில் ஆப்ரேஷன் பண்ண போகிறோன்னா நம்ம அந்த ப்ராசஸை கரெக்டாக மூவ் பண்ண முடியும். அந்த டைமில் வீடு காலி பண்ண முடியாதுல்ல. எவ்வளோ நெருக்கடியான ஒரு நேரமாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நீங்கள் ப்ரே பண்ணிக்கிட்டே இருங்க. உடம்புல தெம்பில்ல. இது கொஞ்சம் மேஜர் ஆப்ரேஷன் தான். அவனுக்கு ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவனுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எல்லாத்தையும் நான் தனியாக மூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என் உடம்பை தொட்டால் கூட எனக்கு வலிக்கும். அந்தளவுக்கு தான் நான் இருக்கேன். டாக்டர் இன்னொரு நல்ல விஷயம் சொன்னார். இவர்கிட்ட போனதுனால எனக்கு இன்னொரு நல்ல விஷயம் கிடச்சிது. நான் நடக்கிற விஷயத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதை உங்களுக்கு நான் சர்ப்ரைஸாக சொல்கிறேன். உங்களில் சில பேர் சொன்னீங்க, சில பெரிய ஆளுங்கக்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு. நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். அவங்கள ரீச் பண்ண கூட முடியல. வெளிப்பார்வையில் அவங்க நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்கன்றது நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். ஆனால் நிஜத்தில்
பாதிக்கப்பட்டவங்க அவங்கக்கிட்ட ட்ரை பண்ணுறப்ப தான் தெரியும் நமக்கு அந்த உதவி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு. நான் ட்ரை பண்ணிட்டேன். ஒரு சில உதவிகளை மட்டும்தான் அவங்க வெளியில் தெரிகிற மாதிரி பண்ணுவாங்க. அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிடுவோம் அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. ரொம்ப டயர்டாயிட்டேன். ஆனால் நான் இந்த இடத்துல தெளிவாக இருக்கணும்னு மட்டும்தான் ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கிறேன். ஏன்னா பையனை நான் சரி பண்ணி விடணும். இது பெரிய ஆப்ரேஷன். நல்லபடியாக இந்த ஆப்ரேஷன் முடியணும். இன்னும் ஒரு 2 ஃபவுண்டேஷனில் கேட்டிருக்கேன். ஃபார்மெல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏதாவது உதவி செய்வாங்களான்னு பார்க்கலாம். உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். யூடியூப்பை மட்டும் வச்சு பெரிய அளவில் நமக்கு உதவி கிடைக்கும்னு நம்ம நினைக்க முடியாது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரியெல்லாம் நம்ம ட்ரை பண்ணணும். ஃபண்ட் கலெக்ட் பண்ணுற ஆப் எல்லாம் யூஸ் பண்ணினா தான் கொஞ்சம் நமக்கு ஃபண்ட் கிடைக்கும். யூடியூப்பில் 8000 பேர் வீடியோ பார்க்குறாங்கன்னா உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க ஒரு 100 பேர் இருப்பாங்க. உதவி செஞ்சிடலான்னு நினச்சி செய்கிறவங்க ஒரு 50 பேர் இருப்பாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லாருக்குமே ஸ்கூல், காலேஜ் அப்படின்ற செலவுகள்லாம் இருக்கும். அதனால தான் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சோ ஹெல்ப் பண்ண முடியாமல் இருக்காங்க. பணம் கொடுத்து தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் எல்லாருமே அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்துக்கிட்ட மனசார வேண்டிக்கங்க. எனக்கு தேவையான பணமும் ஆப்ரேஷன் பண்ணி முடிக்கிறது பாசிட்டிவாகவும் நிச்சயமாக அமையும். உங்கள் ப்ரேயர் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோடய அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுங்க. கரண்ட் அக்கௌண்ட்டுனா தான் ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறப்போ பிரச்சனை இருக்காது. நீங்கள் பணம் அனுப்புகிறீங்கன்னா ஒருவேளை எனக்கு போகலைன்னா ஒரு 4 மணி நேரம் கழித்து நீங்கள் ட்ரை பண்ணால் கூட போகும். சடனாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து கண்டினியூஸாக ட்ரை பண்ண வேண்டாம். இல்லைன்னா அடுத்த நாள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அனுப்பணும்னு நினைக்கிறவங்க சில பேர் தான். அந்த உதவியும் எனக்கு கரெக்டாக கிடைக்கணும். ஆப்ரேஷன் நடக்கிற வரைக்கும் நான் என்னோடய ஜிபே நம்பரை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க யாரும் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு உதவி செய்யுங்க. நான் இப்படியெல்லாம் டெய்லி வீடியோ போடுறப்ப கேட்டதில்லை. வேறு வழி இல்லாமல் கேட்குறேன். அவன் சின்ன பையன். நல்லபடியாக அவன் ஆப்ரேஷன் முடியணும்னு மட்டும் ப்ரே பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃபுல்லாக நான் எப்படி இந்த வேலையை முடிக்க போகிறேன்னு தெரியலைங்க. வீடு மாற்றுற வேலையை நான் நல்லபடியாக முடிக்கணும். பெரிய ப்ராசஸாக இருக்குது வீடு மாற்றுறது. சாதாரண விஷயமா தெரியல. அதுக்கு தான் லக்கேஜ் எடுத்து வைக்கிறதுக்கு 2 பேரை அடிஷ்னலாக கேட்டிருக்கேன். அவங்களுக்கும் பே பண்ணணும். இப்போ பையனுக்கு சாப்பாடு மிக்சியில் அரைச்சி தான் கொடுக்குறேன். மென்று சாப்பிட முடியல. லிக்விடு பதத்தில் தான் கொடுக்குறேன். ரொம்ப மெலிஞ்சிட்டான். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்களை தவிர எனக்கு யாரும் இல்லை. உங்ககிட்ட இன்னும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணணும். இந்த 2-3 நாளில் நிறைய நடந்துருச்சு. இந்த கடினமான நேரத்தில் நீங்கள் என் கூட இருங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களாம் இருக்கீங்கன்ற தைரியத்தில் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். உதவி செய்யணும்னு நினச்சவங்களுக்கும் உதவி செஞ்சவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும். உங்களுக்கு கடவுள் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பாரு. மனசு நிறைஞ்சு சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நன்றி. வணக்கம்.